பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி நான் பார்க்க போகிறேன்னா, என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிய உரை பற்றி தான் பார்க்க போகிறோம். செல்லும் இடத்தில் இருக்கும் பிரச்சனை குறித்தும் பேசுவார். அதே போல் பாஜக தேசம் தேசம் எனவும், அதே போல் திமுக தன் குடும்பம் குடும்பம் என்று குடும்பத்திற்காக சொத்து சேர்க்கின்ற ஒரே கட்சியாக திமுக திகழ்கிறது என அண்ணாமலை அவர்கள் பேசுள்ள அந்த வீடியோ பார்த்து பார்க்க போகிறோம். அதே போல் மணல் கொள்ளையில் யார் தடுத்தாலும் அவர்களுக்கு முதல் வெட்டு அறுவாயில்தான் வெட்டு எனவும், இது செந்தில் பாலாஜி துவங்கி வைத்த 11 மணி அளவில் ஆட்சிக்கு வந்தால் 11:05க்கு மணல் கொள்ளையடிப்போம் என்று, அப்படி யாராவது தடுத்தால் எனக்கு கால் பண்ணுங்க என்று சொன்ன செந்தில் பாலாஜி பற்றியும் பேசுள்ளார். அந்த வீடியோ பார்த்தா பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரண்டு கட்சிகளுக்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இது ஒன்று மட்டும்தான். நாம் தேசம் 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 என்று சொன்னால் திமுக குடும்பம் 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 என்று சொல்கின்றார்கள். இரண்டுக்கு ஒரே வித்தியாசம். நம்ம தேசத்தை முன்னிலைப்படுத்துறோம், நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அவர்கள் ஒரே ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம 1967 இருந்து பயன்படுத்திய வித்தை, எத்தனை நாளைக்கு இந்த வித்தையை வைத்து ஆடிக்கொண்டிருப்பீர்கள். ஆடுறா குரங்குனா குரங்கு ஒரு நாள் கடிக்கத்தான் போகும். 11 மணிக்கு நாம் ஆட்சிக்கு வந்து விட்டோம் என்றால் 11:05க்கு மணல் கொள்ளை ஆரம்பிங்க. யாராச்சும் தடுத்து எனக்கு போன் போடுங்க. இன்னைக்கு திருவாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் துவக்க விழா நடத்திய பிறகு தமிழகத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மணல் கொள்ளையை யாராவது தடுப்பதற்கு சென்றால் முதல் அருவாள் வெட்டு அவருக்கு தான் விழும். இன்னைக்கு மட்டும் நான் சொல்றேன், இன்னைக்கு தமிழகத்தில் நடப்பதை மட்டும் சொல்றேங்க. நான் போன வாரமோ போன மாசமோ சொன்னேன். இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில்ல மணல் திருட்டை தடுப்பதற்காக சென்ற கிராம நிர்வாக அலுவலர் மீது மணல் கொள்ளையர் சரமாரியாக தாக்கி மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வேலூர்ல பெண்ணை ஆற்றில சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதை ஒரு முன்னாள் ராணுவ வீரர் உமாபதி அவர்கள் போய் படம் எடுக்கிறார். அவரை அருவாளால் வெட்டி அவர் இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த ஒரு நாள்ல மட்டுமே மணல் திருட்டை தடுப்பதற்காக சென்ற ஒரு கிராம நிர்வாக அலுவலர் இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கார். ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி உமாபதி அவர்கள் வேலூர்ல போய் வீடியோ எடுக்க போறாரு மணல் அள்ளுறத, அவர் இன்னைக்கு அருவாளால் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார். செந்தில் பாலாஜி அவர்கள் வாய் வைத்த பிறகு தமிழகத்தில் யாரு போய் மணல் திருட்ட தடுக்க போனாலுமே, சில இடத்துல லூர்து பிரான்சிஸ் என்கின்ற அதிகாரிய, அரசு அதிகாரிய தூத்துக்குடியில ஆபீஸ் பூந்து வெட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆபீஸ் பூந்து வெட்டி எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா திமுக காரங்க தமிழக போலீஸுடைய முக்கியமான வேலை என்னன்னா, பிஜேபி கார யாருப்பா கொடிக்கம்ப கையில் எடுத்துட்டு போறது, இதான் அவங்க வேலை. இன்னைக்கு